ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். ரொம்பவே கோவமாக இருக்காங்க பாண்டியன் வந்துட்டு. இந்த பழனி இப்போல்லாம் வேறு மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா செந்தில் வீட்டுக்கு வராங்க. அப்போது பார்த்தோம்னா மீனா கேட்குறாங்க, என்ன நீங்கள் செந்தில் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே தான். என்ன ஆச்சு மீனா உனக்கு? ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அப்பா பணம் கொடுத்து வேலை வாங்கலான்னு சொன்னார். நீங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் உனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இல்லையா? நாம் எப்படி அவ்வளோ பணத்தை ரெடி பண்ண முடியும்? கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தியா? நம்ம நல்லா நீ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணினா கண்டிப்பாக உன்னால் ஈஸியாக வேலைக்கு போக முடியும். அதை விட்டுட்டு எதுக்காக தேவையில்லாமல் பணத்தை கொடுத்து நம்ம வேலை வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்படி மீனா நம்ம படிக்கிறது? அதை பற்றி யோசிக்காத. எப்படியாச்சும் நான் உன்னை படிக்க வைக்கிறேன். நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பணம் கொடுத்து வேலைக்கு போனால் ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, நம்ம மாமா இப்போ கண்டிப்பாக பணம் 10 லட்ச ரூபாய் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டார். ஆமாம், அவர் சும்மாவே கொடுக்க மாட்டார். இல்லை வேலைக்கு கேட்டால் சுத்தமாகவே அவர் கொடுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. உடனே ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க நம்ம மீனா. அப்பா சொல்கிறாங்கன்றதுக்காக நீ போய் யார்கிட்டையும் பணத்தை கேட்காத, நம்ம படித்தே வேலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, நீ சொன்ன மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இரு, நம்ம சீக்கிரமாக வேலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இதை வேலை வாங்கணுன்னு மட்டும் யோசிச்சுட்டே இரு, கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, எனக்காக இல்லைனாலையும் உனக்காக நான் கண்டிப்பாக வேலைக்கு செய்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு ரூபாய்க்கும் அப்பா கிட்ட போய் நிற்கிறதுக்கு நம்மளே சுயமாக சம்பாதிச்சோம்னா நம்மளுக்கு தேவையான பணத்தை நாம்ளே எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் ட்விஸ்ட் நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.